ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து நவம்பர் மந்தில் கடைசியாக லிஸ்ட் ஆகக்கூடிய ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகாமையில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது என்ன ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா என்விரோ இன்ஃப்ரா ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்ஃப்ரா ஐபிஓ வந்து எதுக்காக ஐபிஓக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கடன் அடைக்கிறதுக்காகவும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காக தான் ரெண்டு பர்பஸ்க்காக வராங்க. பொதுவாகவே நம்ம ஐபிஓ ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் கிடைக்கக்கூடிய கெயின் வேறு எதுலையுமே கிடைக்காது. ஒரு குறுகிய காலத்தில் கிடைக்கக்கூடிய கெயின், ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல கெயின். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து இந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாம். என்னுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா பெட்டராக இருக்குது, என்னுடைய ஃபினான்ஷியல்ஸும் பெட்டராக இருக்குது. இப்போ வந்து இந்த கம்பெனியோடைய வந்து க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸு, பேராமீட்டர்ஸு, இதனுடைய வந்து குவாலிட்டி, க்ரோத் இதெல்லாம் பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கம்பெனி ஐபிஓ அப்ளை பண்ணுற டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 22 26 இந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது லிஸ்ட் ஆகிறது வந்து நவம்பர் 29 லிஸ்ட் ஆகுது. ஒரு லாட்டுக்கு 101 ஸ்டாக்ஸு அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 148 ரூபா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் ஃபினான்ஷியல் இயர் 22 24 இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் இதனுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்து 52% இருக்குது ஆவரேஜாக. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 52 இருக்குது, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் 52 இருக்குது. ஒரு எக்ஸலண்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி வந்து க்ரோத் இந்த கம்பெனியோட ரெவன்யூஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் 3 இயர்ஸில், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 22 ஃபினான்ஷியல் இயர் 24 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூஸ் வந்து 81% வந்து வளர்ச்சி வந்துட்டு இருக்கு. அதேமாதிரி வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 84%. இதுவுமே ஒரு எக்ஸலண்டான ஒரு பேராமீட்டர் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். எந்த கம்பெனி எடுத்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸலண்டான பேராமீட்டர்னே சொல்லலாம். அதேமாதிரி இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பெர் புக் வேல்யூ வந்து 2.9 டைம்ஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து பிஇ ரேஷியோ வந்து 23.5 இருக்குது. இது வந்து ரொம்ப வந்து பேட் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் குட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் தான் இவங்களோட மெயினே வந்து வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். வருங்காலத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. மெயினாக அந்த கம்பெனி வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, அதேமாரி வந்து வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் நிறைய வந்து தேவைப்படுது. இவங்க பொதுவாகவே இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ரெவன்யூஸ் வந்து 86% ஆஃப் த ரெவன்யூஸ் வந்து கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் தான் அந்த வாட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வந்து குடிநீருக்காக வந்து குழாய் மூலம் குடிநீர் தராங்க. அதேமாதிரி வந்து அதாவது வேஸ்ட் வாட்டர் இதெல்லாம் வந்து சரி செஞ்சு சுத்திகரிக்கப்படுறாங்க. அதனால் வந்து இதில் என்கேஜ் இருக்கிறனால இந்த கம்பெனி வந்து பொதுவாகவே கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் காம்படிஷன் இருக்குது மார்க்கெட்டில். அதேமாதிரி உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் நிறையாவும் இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2009 உருவாக்கப்பட்ட கம்பெனி. இது வரைக்கும் 28 ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடந்த 7 வருஷத்தில் இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 22 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிறப்பான அம்சம், ஒரு பாசிட்டிவான அம்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த கம்பெனியோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் ஆர்டர் புக் வந்து கையில் இப்போதைக்கு வந்து 1700 கோடி அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இவங்களோட ரெவன்யூஸை விட, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24 அவங்களோட ரெவன்யூவை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு, ரெவன்யூவை விட 3 மடங்கு அளவுக்கு ஆர்டர் புக் கையில் இருக்குது இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூஜ் ஒர்க்கிங் கேபிட்டல். அதாவது அவங்க ப்ராஜெக்ட் எடுக்க நிறைய பணம் தேவைப்படும், அதாவது கேபிட்டல் நிறைய தேவைப்படும். அதேமாதிரி கம்பெனியோட கடனும் பார்த்தீங்கன்னா வந்து 22 ஃபினான்ஷியல் 22 18 கோடியாக இருந்தது, இப்போ வந்து 305 கோடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ டெப்ட் வந்து லைட்டாக ரைஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 73 கோடி. அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 73 கோடி தான் இருக்குது கேஷ் ஃப்ளோ. இது வந்து அதேமாதிரி கம்பெனி வந்து பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணிருக்கு. இதெல்லாமே வந்து கம்பெனியோட வீக்னஸ். இந்த கம்பெனி ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650 கோடிக்கு வராங்க. இந்த கம்பெனி வந்து ஆஃபர் ஃபார் சேலில் 78 கோடி, ரொம்ப கம்மி தான். அதாவது ப்ரொமோட்டர் வந்து ஸ்டேக்கை வந்து கொஞ்சம் தான் குறைச்சிக்கிறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 572 கோடியில் வராங்க. இந்த கம்பெனி ப்ரைஸ் வந்து 148 ரூபா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 101 ஸ்டாக் வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஐபிஓ போஸ்ட் ஐபிஓ பிறகு 70% இருக்கும். போஸ்ட் ஐபிஓ பிறகு 70% இந்த கம்பெனிக்கு இருக்கும். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் 22 23 24 ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா 223 கோடியாக இருக்குது. அதுக்கப்புறம் 23 வந்து 338 கோடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்போ 24 வந்து 728 கோடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் இந்த கம்பெனியோட காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 80% அளவுக்கு இருக்குது ரெவன்யூஸ். அதுமாதிரி எபிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 22 48 கோடியாக இருக்குது. அதுக்கு பிறகு 79 கோடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கு பிறகு ரீசெண்டாக 24 பார்த்தீங்கன்னா 163 கோடியாக இருக்குது. இதனுடைய சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் 83% இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஏதோ 22 34 கோடியாக இருக்குது, 23 வந்து 55 கோடியாக இருக்குது, அப்புறம் 24 110 கோடி அளவு வளர்ந்துருக்கு. இதனுடைய சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 78% இருக்குது லாஸ்ட் 2 இயர்ஸில். இந்த கம்பெனியோட நெட் ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 கோடியாக இருக்குது 22.
23ல் 126 கோடி, 24ல் 292 கோடி. இதனுடைய சிஏஜிஆர் லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 102% அளவுக்கு இருக்குது. இந்த கம்பெனியோட டெப்ட், டோட்டல் டெப்ட் கடன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22ல் 18 கோடியாக இருக்குது, 23ல் 64 கோடி, 24ல் வந்து 233 கோடி. நம்ம ஆல்ரெடி வந்து கடன் வந்து 305 கோடி அளவுக்கு இருக்குன்றது டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆவரேஜ் இதனுடைய growth rate பார்த்தீங்கன்னா 250 அளவுக்கு இருக்குது. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ல் 48%, 23ல் 55%, 24ல் அகைன் 52%, ஆவரேஜாக 52% இருக்கும். ஆல்ரெடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதேமாதிரி ROCE பார்த்தீங்கன்னா 53%, அப்புறம் 56, அப்புறம் 45%, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து 52% இருக்குது. இந்த கம்பெனியோட எபிட் மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21% இருக்குது ஃபினான்ஷியல் 22ல். அதுக்கப்புறம் 23ல் பார்த்தீங்கன்னா 23 கோடியாக இருக்குது, அது பிறகு 22 கோடியாக இருக்குது. இதனுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 22% அளவுக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஒரு முக்கியமான செக்மெண்ட். டெப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.3 இருக்குது ஃபினான்ஷியல் 22ல், ஃபினான்ஷியல் 23ல் 0.4, ஃபினான்ஷியல் 24ல் 0.8. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து அதனுடைய லெவலை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ கடன் வந்து மிக பெருமளவு இல்லை, கடன் இருக்குது வளர்றதுக்கே தவிர அதே அளவுக்கு ப்ராஜெக்ட் வளர்ந்துருக்கு, ரெவன்யூ வளர்ந்ததுனால கடன் வந்து மிகப்பெரிய அளவில் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.8 தான் இருக்குது, ஒரு பெட்டர் வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனியோட PE பார்த்தீங்கன்னா 23.5, பிரைஸ் பர் புக் 2.9 ஆஃப்டர் போஸ்ட் ஐபிஓக்கு பிறகு. இந்த கம்பெனியோட பியர்ஸ் காம்படிட்டர்ஸ் இதே வியாபாரம் பண்ணுறவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய PE எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 42 டைம்ஸாக இருக்குது, இவங்க 23 தான். ஸோ இது பெட்டர், ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி அதனுடைய பிரைஸ் பர் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸாக இருக்கட்டும், வேல்யூவேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த கம்பெனி ஃபியூச்சர் ஆர்டர் புக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு Day 1 Day 2ல் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 10%, மினிமம் 10%லேருந்து 35% தான் இருக்குது. அதேமாதிரி Day 2ல் 31% அளவுக்கு நிற்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பாஸ்ட் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சப்ஸ்கிரைப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா Day 1ல் ஓவராலாக 2 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அதாவது பார்த்தோம்னா 2 பேரில் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். Day 2ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மடங்கு ஆயிருக்கு. அதாவது 12 பேரில் ஒருத்தவங்களுக்கு தான் ஸ்டாக் கிடைக்கும். ஸோ செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Day 1ல் QIB குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஆயிருக்கு. அதேமாதிரி நெட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து 2.9, கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் ஆயிருக்கு. அதுமாதிரி ரீட்டைல் நம்ம கோட்டா பார்த்தீங்கன்னா வந்து 1.73. அதுமாதிரி எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா 3.22, ஓவராலாக வந்து 2.09. அதுமாதிரி Day 2ல் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.58, சற்று கூடி இருக்குது. அதேமாதிரி வந்து NII பார்த்தீங்கன்னா 34 மடங்கு அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 8.8, கிட்டத்தட்ட 9 மடங்கு கூடியிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா 9 பேரில் ஒருத்தவங்க தான் இந்த IPO கிடைக்கும். பொதுவாக சொல்ல IPO வந்து நிறைய பேர் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, உள்ள காரணம் இதோட ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகும்போது இதில் யாராவது ஒருத்தவங்க தான் கிடைக்கும். ஏன்னா 9 பேரில் 9, அதாவது Day 2 ரிப்போர்ட்டு Day 3ல் 20 மடங்கு ஆகுதா, 40 மடங்கு ஆகுதா, 50 மடங்கு யாருக்கும் தெரியாது. Day 3 ரிப்போர்ட் வந்துக்கிறது தான் அது தெரியும். ஸோ பொதுவாக வந்து நீங்கள் IPOவில் பார்த்தீங்கன்னா அது கேம்பிளிங்கோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம அப்ளை பண்ணுறோம், கிடைச்சிருச்சு அப்படின்னா ஷேர் கொடுத்துட்றாங்க, லிஸ்டிங் கெயின் ஆகும்போது லாபத்தை எடுத்துகிற போகிறோம். நம்ம கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து அப்படியே இருக்கும்போது அக்கௌண்ட்டில், அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் அக்கௌண்ட் உள்ள பணத்தை ஜஸ்ட் ஃப்ரீஸ் தான் பண்ணி வைப்பாங்க, ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஷேர் நமக்கு கிரெடிட் ஆனால் அக்கௌண்ட் ஃபண்ட்ஸ் எடுப்பாங்க, ஷேர் கிரெடிட் ஆகலன்னா ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். பணம் தான் நமக்கு வந்து கட்டாயமாக IPO அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா IPOவில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் எதுலையுமே கிடைக்காது. ஏன்னா குறுகிய காலத்தில், மிகவும் குறுகிய காலத்தில், என்ன 3 நாள் வெயிட்டிங் பீரியட். நம்ம Day 3ல் அப்ளை பண்ணுறோம், அதுக்கு பிறகு 2 நாளில் லிஸ்ட் ஆகிட போகுது. லிஸ்ட் ஆன பிறகு நமக்கு தெரிஞ்சிட போகுது. கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டோட்டலாக வந்து 12 மடங்கு ஆயிருக்கு Day 2ல். ஸோ இதுதான் அந்த கம்பெனியுடைய பேராமீட்டர்ஸு, அதாவது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரேஷியோஸ், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய IPOs வரப்போகுது. அப்கமிங் டிசம்பரில் இன்னும் நிறைய IPOs. HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ், யாரெல்லாம் வந்து HDFC பேங்க் வச்சுருக்காங்களோ அவங்களாம் வந்து அந்த இது ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். HDFC பேங்க் வச்சுருக்கோம், ஜெப்டோ வர போகிறாங்க, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வரப்போகுது. அதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் பாருங்கள், மார்க்கெட் வந்து திரும்ப அப் ஆகிடுச்சு. மும்பை எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முடிஞ்சோடனே படப்படப்படன்னு அப் ஆகிடுச்சு. ஃப்ரைடே ஒரு அப்பாச்சு, அப்புறம் மண்டே வந்து வேறு லெவலில் அப் ஆகிட்டுருக்கு. இன்னும் நிறையா IPOs வரப்போகுது. அதெல்லாம் வந்து தாராளமாக நம்ம அப்ளை பண்ணலாம். நல்லா பார்த்துக்கிட்டு நவம்பர் மந்த்து பெரிய லெவலில் போகல IPO பொறுத்த வரைக்கும். அக்டோபர், அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் டல் அடிச்சு, அதனால் வந்து இதுவும் சற்று இறக்கமாக போயிட்டு இருந்தது. ஸோ இனிமேல் நான் வர நல்ல IPO நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த IPOவை வாசகர்கள் நீங்கள் வந்து கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். கிடைச்சதுன்னா உங்களுக்கு பாக்கியம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.